அறநெறிப்படி வாழ்ந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற உயர்நிலையை அடைந்ததால் மானுடம் வென்றதம்மா, மனிதனும் தெய்வமாகலாம். சிற்றன்னை கைகேயின் மனமாற்றத்தால் ஆலிசூழ் உலகம் பரதனை ஆழ தாளிரும் சடைகள் தாங்கி இவர் தவம் மேற்கொள்ள அனுமதித்த போது 2 நிலையிலும் முகம் மலர்ச்சியோடு இருந்தானாம் ராமன். ஒருத்தனுக்கு பதவி கிடைக்கின்ற போதும் அதே சந்தோஷம், நாளையிலேருந்து இந்த பதவி இல்லைங்கும் போதும் அவனிடத்தில் கோபம் இல்லாத ஒரு குணம் இருக்கிறதே, அதுதான் மானுட பண்பு. பூளை பூக்கள் பறப்பது போல ராவணனுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறந்து விட்டது. நிராயுத பாணியாய் நிற்கின்றான். அப்போது கூட ராமன் அவனை தண்டிக்காமல் இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா, அதான் பகைவருக்கும் அருள்வாய் நன்னஞ்சே. மனிதனை தெய்வமாக்கிய மாக்கதை ராமாயணம் என்கின்ற ஒரு கட்டுரை படித்தேன். அதில் உள்ள சாராம்சத்தை அப்படியே இன்றைய ஆனந்த ஆரம்ப செய்தியாக உங்களுக்கு பகிரப்போகின்றேன். ராமன் படைப்பு கடவுளாகிய திருமாலினுடைய அவதாரம். அவன் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு இறங்கி வருகின்றான், இறைவனாக அல்ல. ஒரு தாயின் மணிவயிற்றில் பிறந்த மனிதனாக இந்த மண்ணில் தோன்றி அறநெறிப்படி வாழ்ந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற உயர்நிலையை அடைந்ததால் மானுடம் வென்றதம்மா, மனிதனும் தெய்வமாகலாம். எப்ப ஒரு மனிதன் இறைநிலைக்கு உயர்த்தப்படுவான் என்பதை கம்பன் காட்டுகின்றான். முதலில் மனிதனுக்கு என்னென்ன பண்பு வேண்டும் என்று அந்த கட்டுரை சொல்கிறது. நேர்மை, உண்மை, அறம், பக்தி, குரு பக்தி, தாய் தந்தை மரியாதை, பிறரிடத்தில் பரிவு, தேசபக்தி, நாட்டை வழிநடத்தக்கூடிய திறன், பகைவரை மன்னிக்கக்கூடிய பாங்கு, பிறன்மனை நோக்கா பேராண்மை, இப்படின்னு பட்டியல் போடுறான். இந்த இத்தனை பட்டியலுக்கும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக கம்பன் ராமனை படைத்து மானுடம் வென்றதம்மா, மனிதனை தெய்வமாக மாற்றிய கதைதான் இன்று. முதல்ல பாருங்க, தசரத சக்கரவர்த்தி குலகுருவாகிய வசிஷ்டர், விஸ்வாமுத்திரர் இவர்களுடைய சிறப்பையெல்லாம் வர்ணித்து வந்து ராமன் கோசலையின் மகனாக தோன்றி வளர்ந்து பிறகு தசரத சக்கரவர்த்தியின் நரை முடியின் காரணமாக தன்னுடைய நாற்காலியை ராமனுக்கு சொல்ல, பிறகு சிற்றன்னை கைகேயின் மனமாற்றத்தால் ஆலிசூழ் உலகம் பரதனை ஆழ தாளிரும் சடைகள் தாங்கி இவர் தவம் மேற்கொள்ள அனுமதித்த போது 2 நிலையிலும் முகம் மலர்ச்சியோடு இருந்தானாம் ராமன். ஒருத்தனுக்கு பதவி கிடைக்கின்ற போதும் அதே சந்தோஷம், நாளையிலேருந்து இந்த பதவி இல்லைங்கும் போதும் அவனிடத்தில் கோபம் இல்லாத ஒரு குணம் இருக்கிறதே, அதுதான் மானுட பண்பு. நிறைகுடம் தழும்பாது அப்படிம்பாங்களே, அதற்கு எடுத்துக்காட்டு. அதை விட ஒரு முக்கிய செய்தி, பொதுவா ஒரு தலைவன் என்பவனை சுற்றி இருப்பவர்கள் பாடாய்படுத்துவார்கள். ராமனுடைய எதிரி ராவணன், ராவணனுடைய உடன் பிறந்த சகோதரன் வீடனன் அடைக்கலமாக வந்தபோது அப்படியே அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாங்கு இருக்கிறது பாருங்க, அதுதான் உயர்ந்த பண்பு. ஆடவர் திலக நின்னால் அன்று புகழ் அனுமன் எனும் சேடனால் அன்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றி என்று பிற்காலத்தில் ராமனே பதிவு செய்கின்றான் என்றால், வீடனனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருத்தானே, அது தலைமைக்குரிய பண்பு. தாய் தந்தையின் வார்த்தையை மதித்தது தலைமைக்குரிய பண்பு. சகோதர பாசம். யார குகனொடும் வைவரானோம் குன்று சொல்வான் மகனொடும் அருவரானோம் அகனமர் காதலைய நின்னொடும் எழுவரானோம் என்று தன் இனமே இல்லாத இனங்களை பார்த்து சகோதர வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்வது பண்பின் அன்பின் உச்சம். அடுத்து என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, பிறன்மனை நோக்கா பேராண்மை. அதுதான் சான்றோருக்கு அழகு. சீதா பிராட்டியை பார்த்து இந்த 2 பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன்னு சொன்னானே, அதுதான் நடையில் நின்றுயர் நாயகன், அழியா அழகன், அவதார புருஷன், ராமனுடைய பெருமைக்கு சிகரத்திற்கு சிகரம். இதுல இன்னொரு சிறப்பு, எங்கே கம்பன் மின்னி மிளர்கிறான் என்றால், ராவண யுத்தம் நடக்கிறதே, 10 தலை ராவணன், பலமுறை சொல்லியிருக்கேன், 3 கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம், பெரிய வல்லமை பொருந்திய இந்த ராவணன்
முதல் நாள் போரிலே ராமன் போட்ட பாணத்தால் ஆயுதங்களை இழந்து நிராயுதபாணியாய் நிற்கிறான். இந்த பெரிய ஆளி பேரலைன்னு சொல்லுவோம்ல, அதுல எல்லாத்தையும் அடிச்சுட்டு போற மாதிரி பெரிய காற்றிலே எல்லாம் அடித்து செல்வதை போல, பூளை பூக்கள் பறப்பது போல ராவணனுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறந்து விட்டது. நிராயுதபாணியாய் நிற்கின்றான். அப்போது கூட ராமன் அவனை தண்டிக்காமல் இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா. அதான் பகைவருக்கும் அருள்வாய் நன்னஞ்சே. இதை விட சிறப்பு என்னன்னா, எல்லாம் முடிஞ்சு பட்டாபிஷேக காட்சியில தசரத சக்கரவர்த்தி வந்து 2 வரம் என்ன வேணும்னு கேளுன்னொன்ன, நீ மனைவி இல்லேன்னு ஒதுக்கி வச்ச என்னுடைய தாயார் சிற்றன்னை கையேயையும் என் தம்பி பரதனையும் மீண்டும் எனக்கு தான்னு சொல்லும்போது, உயர்ந்த தராசு தட்டிலே ராமனை வைக்கின்ற போது, ஒரு மனிதன் தெய்வம் என்பவன் மனிதனாக தோன்றி அறநெறிப்படி வாழ்ந்து செயற்கரிய செய்கைகளை செய்து தெய்வ நிலைக்கு உயர்த்திய மனிதனும் தெய்வமாகலாம் என்கின்ற சிந்தனையை பதிவு செய்த ராமனை சிந்திப்பதும் கம்பனை நேசிப்பதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் நல்ல நல்ல செய்திகளோடு நாளை புலர்காலை பொழுதில் அருள் நேரத்தில் சந்திப்போம். நன்றி.